மீன் குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பெரிய சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூளையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிஞ்சதுக்கு அப்புறம் எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் அதோட சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அது ஒரு சைடு கொதிஞ்சிட்டு இருக்கும் போது அரை மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. கொதிச்சிட்டு இருக்க குழம்போட இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கடைசியாக மீனையும் சேர்த்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிட்டிங்கன்னா மீன் குழம்பு ரெடி.